அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சாட்டர்டே. இன்றைக்கி ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறீங்க. சிம்பிளான vlog-ஆக இருக்கும். காலையிலே வந்து எந்த வெஜிடபிள்ஸுமே இல்லை. ஸோ அதனால் வந்து கடைக்கு போயிட்டு இருக்கிறேன். கூடவே வந்து என் பையனுக்கு வந்து ஹேர் கட் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதனால் ஜேர்டனையும் வந்து சலூன் ஷாப்புக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே ஹேர் கட் பண்ணிவிட்டு கூப்பிட்டு வர்றதுக்காக போயிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் முடி அதிகமாகிட்டாலே உடனே வந்து ஹேர் கட் பண்ண சொல்லி டைரியில் நோட் பண்ணி அனுப்பிச்சிட்றாங்க அவங்க ஸ்கூலில். ஸோ அதனால் ரொம்பவே வந்து ஷார்ட்டாக வந்து ஹேர் கட் பண்ண சொல்லிட்டேன். சலூனில் வந்து சாட்டர்டே சண்டேன்றதால ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்தது. வர்றதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. பெருசாக எதுவும் வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரல. கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி தான் வந்து பச்சை பட்டாணியும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் டே சண்டேன்றதுனால நம்ம எப்படியும் வந்து நான்வெஜ் தான் எடுப்போம். அதனால் வந்து நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வரல. ஸோ கேரட், பீன்ஸ், பட்டாணி வச்சுட்டு சிம்பிளாக வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து செஞ்சிடலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா வந்து அதுதான் வந்து ரொம்ப குயிக்காகவும் நமக்கு வந்து அதே சமயத்தில் வந்து என் பையனுக்கு வந்து பிரியாணி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து விரும்பி சாப்பிடுவான், புலாவ் அந்த மாதிரி. ஸோ அதனால தான் வந்து வெஜிடபிள் பிரியாணி வந்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி பிரியாணி வந்து குக்கரில் தான் வந்து செய்ய போகிறேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் குயிக்காக வந்து பண்ணிடலாம் அப்படின்றதுனால எடுத்து வச்சுருக்கிறேன். குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, கொஞ்சம் ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கூடவே வந்து ஒரு பிரிஞ்சி இலை வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2 மீடியம் சைஸ் ஆனியன் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஆனியன்லாம் இப்போ கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. தக்காளி வந்து நல்லா வந்து குழைவாக வந்து வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிறேன். தயிர் இல்லைன்னா லெமன் வந்து நீங்கள் ஒரு 1/2 லெமனும் வந்து புழிஞ்சிக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு அதுவும் வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை வந்து சேர்த்துக்கலாம். நான் கேரட்டும் பீன்ஸுமே வந்து நீல வாக்கில் தான் வந்து கட் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா கேரட் வந்து ரவுண்ட் ஷேப்லேயே வந்து கட் பண்ணிக்கலாம். பட் வந்து நீல வாக்கில் வந்து கட் பண்ணி சேர்க்கும் போது வெஜிடபிள் பிரியாணி வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது கூடவே வந்து நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பச்சை பட்டாணி 1 கப் அளவுக்கு அதுவும் வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி வந்து சீரக சம்பா ரைஸில் வந்து பண்ணுறேன். அதனால் 1 கப் ரைஸ்க்கு வந்து 1.25 கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்க்கணும். இதுவே வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸில் வந்து பண்ணுறதா இருந்தால் 1 கப் ரைஸ்க்கு வந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். இதே வந்து கொஞ்சம் வந்து பழைய அரிசி நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா சீரக சம்பா அரிசியில் நீங்கள் வந்து 2 கப் அளவுக்கு தண்ணி வச்சாலுமே வந்து சரியாக இருக்கும். இப்போ வந்து தண்ணியெலாம் வந்து கொஞ்சம் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா வந்து நான் வந்து ரைஸை சேர்த்துட்டு குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். கொதி வந்ததுக்கப்புறமா வந்து ரைஸை சேர்க்கணும், இல்லைனா வந்து ரைஸ் வந்து உடையறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. இப்போ வந்து விசில்லாம் வந்து 2 விசில் வந்து அடங்கிடுச்சு. இப்போ நான் வந்து குக்கரை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ரை பேன் வச்சுட்டு அதில் வந்து இது கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துட்டு முந்திரி வந்து கொஞ்சமாக வந்து ஃப்ரை பண்ணி சேர்க்குறேன். அப்போ வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் இன்னும் ரிச்சாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் வந்து நல்லாயிருக்கும். பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா வந்து அரிசி வந்து கரெக்டான ஸ்டேஜில் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். அடியெலாம் எதுவுமே பிடிக்கல. நான் லாஸ்ட்டில் அடியிலேருந்து நல்லா கிளறி காட்டுறேன் பாருங்கள். நல்லா வந்து சூப்பராக வந்திருக்கு பிரியாணி.
பிரியாணினாலே வந்து அதுக்கு வந்து ஆனியன் ரைத்தா தான் வந்து கரெக்டான வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். எனக்கு வந்து ரொம்ப வந்து பர்சனலாக வந்து ஆனியன் ரைத்தா தான் வந்து பிடிக்கும். எத்தனை பேருக்கு வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது கூடவே வந்து ஒரு பாயில்டு எக்கும் வந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி லன்ச் மெனு அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக, அதே சமயத்தில் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து வெளியில் வந்து ஒரு அவுட்டிங் போயிருந்தோம். சர்க்கஸ் தான் வந்து போயிருந்தோம். ஸோ அதனுடைய கிளிம்ஸ் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். சர்க்கஸ்னாலே வந்து குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப வந்து அதிகமாக பிடிக்கும். குழந்தைங்க தான் வச்சுருக்கவங்க தான் வந்து நிறைய பேர் வந்து அங்கே வந்திருந்தாங்க. பர்டிகுலராக வந்து இதில் வந்து குழந்தைங்களை வந்து எல்லாரையும் வந்து கூப்பிட்டு ஸ்டேஜில் அவங்களுக்குன்னு ஒரு கேம் வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து காமெடியாக இருந்தது. சின்ன பசங்க எல்லாரையும் வந்து கூப்பிட்டுட்டு ஒரு கயிறு வச்சுட்டு அதில் வந்து ஜம்ப் பண்ண சொல்லிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து ஜம்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஜேடன் போயிருக்கான் பாருங்கள். இதே மாதிரி எல்லா குழந்தைங்களும் வந்து குதிக்க வச்சாங்க. சில குழந்தைங்க நல்லா குதிச்சாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கயிறுக்கு அந்த பக்கம் குதிக்க சொன்னால் எல்லோரும் இந்த பக்கம் வந்து குதிச்சுட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே வந்து ஒரு நல்ல காமெடியாக இருந்தது. இதோட ஃபுல் காமெடியே வந்து லாஸ்ட்டில் தான் இருக்குது. அது என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த பையன் தாங்க பாவம். இவனை தான் கடைசியாக வந்து ஜோக்கர் ஆக்கி விட்டுட்டாங்க. ஒரு கிளாத் வச்சு தலையை க்ளோஸ் பண்ணிவிட்டு கயிறு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவன் கயிறு இருக்குதுன்னு நினச்சிட்டு ரொம்ப நேரமாக வந்து ஜம்ப் பண்ணிகிட்டே இருந்தான். பார்க்கவே வந்து பாவமாகவும் காமெடியாகவும் இருந்தது. ஜேடன் விளையாடி முடிச்சுட்டு வந்துட்டான். நல்லா வந்து குழந்தைங்க வந்து இதை என்ஜாய் பண்ணாங்க. இன்னுமே நிறைய வந்து ப்ரோக்ராம்ஸ்லாம் இருந்தது. பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து நல்லா இருந்தது. இன்னுமே வந்து நிறைய அனிமல்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இருந்தாலும் நம்ம வந்து சின்ன வயசில் பார்த்த அளவுக்கு இப்போ வந்து அந்த சர்க்கஸோட அந்த வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து மக்கள்கிட்ட வந்து குறைஞ்சிச்சின்னு தான் சொல்லணும். இருந்தாலுமே வந்து இன்னுமே வந்து சின்ன பசங்களாம் வச்சுருக்கவங்க பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வராங்க. ஸோ இன்றைக்கி விலாக் அவ்வளோதான். இந்த விலாக் வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.